அத்தியாயம் 176. அந்த நடுத்தர வயது மனிதரின் கேள்விக்கு சமரன் பதிலளித்து, நான் நல்லா இருக்கேன், உங்க அனைவருக்கும் நன்றி என்றான். சமரன் இவ்வளவுதான் சொன்னான். ஆனால் அதற்குள் திடீரென ஒரு விசித்திரமான குரல் அந்த கருப்பு அங்கியின் உள்ளே இருந்து வெளியே வந்து சமரனின் காதுகளை எட்டியது. இங்க அதிக நேரம் இருக்காத, இந்த இடத்துல நிலவும் அமைதி புயலுக்கு முந்தைய அமைதி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அமைதி என்ற பெயர் கூட இந்த இடத்துல இருந்து அழிஞ்சு போயிடும். அதனால சீக்கிரமா இந்த பாலைவனத்தை விட்டு வெளியேறு என்றது அந்த குரல். அந்த கருப்பு அங்கியின் வினோதமான குரலை கேட்ட சமரன் திடீரென்று அதிர்ந்தான். ஏனென்றால் அந்த குரல் ஏதோ ஒருவரின் தொண்டை மிகவும் கெட்டுப்போனது போல இருந்தது. மேலும் ஆண் வேடமிட்ட பெண்ணின் குரலைப் போல இது அவனுக்கு தோன்றியது. இதை நினைத்த சமரனால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. ஆனால் இந்த நிலை சமரனுக்கு மட்டுமல்ல, அந்த நடுத்தர வயது மனிதனுக்கும் இருந்தது. அவர் ஆச்சரியமடைந்து அந்த கருப்பு அங்கி மனிதனிடம், உங்க குரலுக்கு என்ன ஆனது? நலமா? பிரச்சனை இல்லையே என்று கேட்டார். மறுபுறம் அந்த மனிதனின் இந்த கேள்விக்கு கருப்பு அங்கி அணிந்தவர் தோள் குலுக்கி அவரை சுட்டிக்காட்டி, நான் நல்லா இருக்கேன், ஆனா நாம இங்கிருந்து சீக்கிரம் போகணும், இனி நேரத்தை வீணாக்குறதுல அர்த்தம் இல்ல என்றார். இப்படி சொல்லிவிட்டு அந்த மர்ம போர் வீரன் திரும்பி நடந்தார். அந்த கருப்பு அங்கிக்காரன் இப்படி வினோதமாக பேசுவதை அவர் இதுவரை பார்த்ததே இல்லை என்பதால் நடுத்தர வயது தலைவர் சற்று ஆச்சரியப்பட்டார். இதனால் அந்த சக்தி வாய்ந்த அந்த தலைவரின் இதயத்தில் ஒரு கேள்வி எழுந்தது. ஒருவேளை அவரும் மற்ற வீரர்களும் இந்த கருப்பு அங்கி மனிதனை கோபப்படுத்தி விட்டோமோ என்று யோசித்த அந்த மனிதன் தலையை ஆட்டினார். ஏனென்றால் கருப்பு அங்கி போர் வீரனின் குரலில் இருந்த திடீர் மாற்றத்திற்கு என்ன காரணம் என்று அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் அவர் தலையை அசைத்து வானத்தை பார்த்து சத்தமாக விசிலடித்தார். அவர் விசிலடித்தவுடன் அந்த பெரிய கரும்பச்சை மாயாஜால விலங்கு தன் சிறகுகளை அசைத்து மெதுவாக பாலைவனத்தில் இறங்கியது. அந்த கருப்பு அங்கி மனிதன் முன்னே நடந்து சென்றார். ஆனால் அந்த மாய விலங்கின் மேல் ஏறும் முன் சமரனை பார்த்தார். திடீரென்று அவர் கண்கள் சமரனின் கனமான கருப்பு நிற வாளின் மீது விழுந்தது. அப்போது அந்த வாளை பார்த்தபடி அந்த வீரன் ஏதோ யோசிக்க ஆரம்பித்தார். அப்போது திடீரென தன் வாள் அந்த சக்தி சக்கரவர்த்தியை நோக்கி பறக்க ஆரம்பித்ததை சமரன் கண்டான். நடப்பதை புரிந்து கொண்ட சமரன் குழப்பத்துடன், அந்த வாள் என்னுடையது என்று கத்தினான். கருப்பு அங்கி போர் வீரன் தன்னுடன் தன் வாளை எடுத்துச் செல்ல போகிறான் என்று சமரன் நினைத்தான். ஆனால் அந்த சக்தி சக்கரவர்த்தியின் சக்தியை சிறிது நேரத்திற்கு முன்பு தன் கண்களால் பார்த்த பிறகு சமரனால் அவரிடம் அதிகம் எதுவும் பேச முடியவில்லை. அப்போது அந்த கருப்பு அங்கி வீரன் சமரனை பார்த்து தன் விசித்திரமான கரகரப்பான குரலில், அந்த நாகப்பெண் உன் வாள்ல பாம்பு விஷம் போட்டிருக்கா, அதுல உன் சக்தியை பயன்படுத்தினா அந்த விஷயம் நேரா உன் உடம்புக்குள்ளதான் போகும். அப்படி நடந்திருந்தா என்ன நடந்திருக்குங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்க பாரு என்று சொல்லிக்கொண்டே அந்த வீரன் தன் கையை தூக்காமல் சமரனின் வாளின் மீது ஒரு காற்றை பிரயோகிக்க, அந்த காற்று வாளை கடந்தவுடன் வாளில் அச்சிடப்பட்டிருந்த பாம்பு விஷம் வெளியே வந்தது. அந்த வாளிலிருந்து விஷம் வெளியேறுவதை பார்த்ததும் அந்த மர்ம வீரனின் பேச்சை கேட்டு சமரன் மிகவும் ஆச்சரியமடைந்தான். மேலும் தன்னை நினைத்தே சமரன் மிகவும் வெட்கப்பட்டான். ஏனெனில் கருப்பு அங்கிக்காரன் தன் வாளை எடுத்துச் செல்லப் போகிறான் என்று சமரன் தவறாக நினைத்திருந்தான். அதே சமயம் பாம்பின் விஷம் முற்றிலும் நீங்கிய நிலையில் சமரனின் கருப்பு வாள் சட்டென மணல் மேட்டில் விழுந்தது. இது நடந்தவுடன் மர்மமான கருப்பு அங்கி மனிதன் ஒரு நொடி கூட அங்கு தங்கவில்லை. உடனே போர் வீரன் திடீரென மறைந்து மந்திர விலங்கின் பின்புறத்தில் நேரடியாக அமர்ந்தான். அந்த மர்மமான வீரன் மாய விலங்கின் மீது அமர்ந்திருப்பதைக் கண்ட அவனை சுற்றி இருந்த வலிமை மிக்க மனிதர்கள் அனைவரும் சமரனை விசித்திரமான பார்வையுடன் பார்த்தனர். சமரன் மீது அவர்களுக்கு ஒரு விசித்திரமான சந்தேகம் இருந்தது. அப்போது அவர்களில் ஒருவர் தாழ்ந்த குரலில், இந்த பெண் எப்போலிருந்து அந்நியர்களுக்கு உதவ தொடங்கினா? இன்னும் சொல்ல போனா இந்த சிறுவனை காப்பாத்தினது மட்டும் இல்லாம அவனோட வாழ்ல இருந்த விஷத்தையும் அவன் ஆபத்துல சிக்காம இருக்க சுத்தப்படுத்தி இருக்கா. இன்றைக்கு இரவு ரொம்ப விசித்திரமான இரவுதான் என்றார். இதற்கிடையில் மற்றொரு வலிமையான மனிதன் தனக்குள், இந்த பையனோட அதிர்ஷ்டம் ரொம்ப வலிமையா இருக்கு, அதான் ஒரு பெண் இவனை கொல்ல முயற்சித்தாலும் மற்றொரு பெண் இவனை காப்பாற்ற முயற்சிக்கிறான் என்று நினைத்து கொண்டார். பின் ஒருவராக மற்ற மக்களும் அந்த பெரிய பச்சை மாய விலங்கின் மீது அமர்ந்தனர். அதை கண்டவுடன் சமரனின் ஆச்சரியமான கண்கள் விரிய நொடியில் அவர்கள் வானத்தில் எங்கோ மறைந்தனர். அதே சமயம் அந்த பெரிய பாலைவனத்தில் இரவு நீண்டிருந்தது. காற்று தொடர்ந்து வீசிக்கொண்டிருந்தது. அதனால் மணல் மீண்டும் மீண்டும் சுழன்று வீசி ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்றது. அந்த வலிமை மிக்க வீரர்கள் வெளியேறி வெகு நேரம் கழித்த பிறகு
சமரன் சிரித்துக்கொண்டே, உண்மையிலேயே இந்த இரவு ரொம்ப விசித்திரமானதுதான் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். பின் தனக்கு முன்னால் இருந்த பரந்த பாலைவனத்தை பார்த்த சமரன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு வளையத்தை பார்த்து வருணமித்திரரிடம், குருவே, நீங்க இப்ப வெளியே வரலான்னு நினைக்கிறேன் என்றான். சமரன் இதை சொன்னவுடன் கருப்பு நிறத்தில் இருந்த அவனது பழைய மோதிரம் திடீரென்று நடுங்கத் தொடங்கியது. அத்துடன் குரு வருணமித்திரரும் அதிலிருந்து வெளியே வந்தார். வெளியே வந்தவுடனேயே வருணமித்திரர் பார்த்த முதல் வேலை சமரன் பார்த்ததைப் போலவே வானத்தை பார்த்து அந்த சக்தி வாய்ந்தவர்கள் எல்லோரும் அங்கிருந்து சென்று விட்டார்களா இல்லையா என்று பார்த்ததுதான். வருணமித்திரர் இதை பற்றி முற்றிலும் உறுதியான பிறகுதான் புன்னகையுடன் திரும்பி சமரனை பார்த்தார். சமரா, பாலைவனத்திலே ஏதோ பெரிய விஷயம் நடக்க போகுது என்றார். இதை கேட்ட சமரன் தலைகுனிந்தான். பெரிதாக ஏதோ ஒன்று நடக்கவில்லை என்றால் இவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள் இங்கு வந்து இப்படி சிந்துவுடன் சண்டையிட்டிருக்க மாட்டார்கள் என்பதை அவனும் புரிந்து கொண்டு சற்று அதிர்ந்தான். இந்த முறை சிந்து திரும்பி வரும்போது அவள் நிச்சயமாக நாகபுர மக்களின் 8 குழுக்களையும் தன்னுடன் கூட்டி வருவாள் என்பது வெளிப்படையானது. ஆனால் அந்த சக்தி வாய்ந்தவர்கள் எதற்காக இங்கு வந்தார்கள் என்று சமரனுக்கு இன்னும் புரியவில்லை. இதை பற்றி யோசித்து அவன் கொஞ்சம் வருத்தம் அடைந்தான். இவங்க புலி பாலைவனத்துல என்ன செய்யறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஒருவேளை விராட சாம்ராஜ்யம் திரும்ப நாகபுர மக்களோட சண்டை போட போகுதா? இது சாத்தியமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க குருவே என்று கேட்டான். இதற்கு வருணமித்திரர் உடனே சமரனுக்கு பதிலளித்தார். இவங்க சொல்றத கேட்டா இவங்க நாகராணி வாசுகியை தான் தேடுறாங்களோன்னு தோணுது. வருணமித்திரரின் பேச்சை கேட்டு சமரனின் முகத்தில் ஒரு சிறு புன்னகை வந்தது. அதனுடன் அவன் தலையை அசைத்து, குருவே, நாகராணி வாசுகியை தேடிதான் இவங்க வந்திருக்காங்கன்னா அது ஏன்? ஒரு மாயாஜாலம் மிருகத்து மேல ஏறி பறந்து இங்க வர்ற அளவுக்கு இவங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. ஆனா அதே நேரம் நாகராணி வாசுகியும் பலவீனமானவர் கிடையாதே. அது மட்டும் இல்லாம நாகபுரத்தோட 8 தளத்தோட சக்தி வாய்ந்த தலைவர்களும் அவருக்கு உதவ தயாரா இருப்பாங்க. அவங்க அனைவரும் ஒன்னு சேர்ந்தா இந்த வலிமை மிக்க மனிதர்கள் இந்த பாலைவனத்திலிருந்து பாதுகாப்பா வெளியேற முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது என்றான். தன் உயிரை காப்பாற்ற முன்வராத அந்த மக்களை பற்றி சமரன் கவலைப்படவில்லை. ஆனால் அவன் அந்த கருப்பு அங்கி வீரருக்கு இதயத்தின் அடிப்பகுதியில் இருந்து நன்றி சொல்ல விரும்பினான். மேலும் சமரனுக்கு அவரை தவிர வேறு யாரிடமும் இரக்கம் இல்லை. அப்போது வருணமித்திரர் சிரித்துக் கொண்டே சமரனிடம், அந்த கருப்பு அங்கியும் சக்தி சக்கரவர்த்தி தான் சமரா என்றார். அதற்கு சமரன் சிரித்துக் கொண்டே வருணமித்திரருக்கு பதிலளித்தான். அவர் சக்தி சக்கரவர்த்தியா இருந்தா என்ன? யோகேந்திரனும் முன்னாடி சக்தி சக்கரவர்த்திங்கிறது உங்களுக்கு நினைவில் இல்லையா? நாகராணி வாசுகி அவரை என்ன செஞ்சாருன்னு யோசிங்க. சரி, நான் திரும்ப விஷயத்துக்கே வர. மனிதர்கள் எப்பவும் நாகபுர மக்கள் கிட்ட இருந்து மைல் தொலைவுல விலகியே இருக்க விரும்புறாங்க. ஆனா இவங்க நாகராணி வாசுகியை தேடுறாங்க. அதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு உங்களால ஏதாவது யூகிக்க முடியுதா என்று கேட்டான். சமரனின் கேள்வியில் வருணமித்திரர் தன் தாடியை தடவத் தொடங்கினார். அதன் பிறகு அவர் ஏதோ யோசித்து விட்டு சிரித்துக் கொண்டே சமரனிடம், என் யோசனை எல்லாம் எல்லாருக்கும் தலைவராய் இருந்தாரே அந்த நடுத்தர வயதுக்காரர், அவரோட உள்ளுறுதியை பத்தி தான் இருந்தது. ஏன்னா அவரோட உள்பலம் ரொம்ப வலுவா இருந்தது. ஒருவேளை அவரும் கூட ஒரு மருத்துவராய் இருப்பாரோன்னு தான் எனக்கு தோணுது என்றார். நடந்தபடி பேசிக் கொண்டிருந்த சமரன் இதை கேட்ட கணம் திடீரென்று நின்று வருணமித்திரரிடம் ஆச்சரியத்துடன், அந்த மனிதன் ஒரு மருத்துவரா? அதாவது ஒரு சக்தி வாய்ந்த தரவரிசை மருத்துவரா? குருவே, இது கூட சாத்தியமா என்று கேட்டான். இதை கேட்ட வருணமித்திரர் உடனே சிரித்துக் கொண்டே தலையை ஆட்டினார். பிறகு சமரனிடம், ஆமா, ஏன் முடியாது? நான் புரிஞ்சுக்கிட்ட வர அவர் ஒரு சக்தி வாய்ந்த மருத்துவராதான் இருந்திருக்கணும் என்றார். வருணமித்திரரின் சிரிப்பை பார்த்த சமரன் ஆச்சரியத்தை கட்டுப்படுத்திக் கொண்டான். அதன் பிறகு வருணமித்திரரிடம் தாழ்ந்த குரலில், அவர் உண்மையிலேயே ஒரு மருத்துவராய் இருந்தா, அதுவும் ஒரு சக்திமான் தரவரிசை மருத்துவராய் இருந்தா, அப்படின்னா குருவே, அவருக்கு ஒரு தரவரிசை இருக்கணுமே. அவர் 6ஆம் தரவரிசை மருத்துவராய் இருப்பார்னு நினைக்கிறேன். ஆனா விராட பேரரசுல இப்போ ஒரே ஒரு 6ஆம் தரவரிசை மருத்துவர் மட்டுமே இருக்காரு என்று அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்த சமரனின் கண்கள் சட்டென்று பெரிதாகியது. துடித்துக் கொண்டிருந்த அவன் இதயம் ஒரு கணம் நின்றது. அப்போது சமரன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு குரு வருணமித்திரரிடம், அதாவது குருவே, அந்த வலிமையான சக்தி வாய்ந்த மனிதர்கள் எல்லாருக்கும் தலைவனாய் இருந்த அந்த நடுத்தர வயதுக்காரர் மாத்திரைகளின் மன்னன் சாண்டில்யனா என்று கேட்டான். சமரனின் இந்த ஆச்சரியத்தை கண்ட வருணமித்திரர் புன்னகைக்கத் தொடங்கினார். பின்னர் அவர் அதே புன்னகையுடன் சமரனிடம், இருக்கலாம் சமரா, அவர் உண்மையிலேயே சாண்டில்யனா இருந்தா இவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களை கூட்டிச் செல்றது ஒன்னும் அவருக்கு பெரிய விஷயம் கிடையாதே என்றார். குரு வருணமித்திரருக்கு 6வது தரவரிசை மருத்துவரால் என்ன செய்ய முடியும் என்பது நன்றாகவே தெரியும். அவர் சொல்வதை கேட்ட சமரன் திடீரென்று சிரிக்கத் தொடங்கினான். பின் அவன் சிரித்தபடி வருணமித்திரரிடம், குருவே, அப்ப
அப்ப நான் இவ்வளவு நேரமா பக்கத்துல பார்த்துட்டு இருந்தவர் வேற யாரும் இல்ல, மாத்திரைகளின் ராஜாவான சாண்டில்யன். இதை என்னால நம்பவே முடியல குருவே என்ற சமரன் சந்தோஷத்துடன் கூறிக்கொண்டிருக்க அவனுக்கு திடீரென ஒன்று நினைவுக்கு வந்தது. யவனிகா அவனை பிரிந்து செல்ல வந்தபோது மருத்துவர் சாண்டில்யன் தயாரித்த மிலாஞ்சி பானத்தை தான் கொண்டு வந்திருந்தாள். இந்த விஷயம் நினைவுக்கு வந்ததும் சமரனின் முகத்தில் சட்டென்று லேசான கசப்பு தோன்ற ஆரம்பித்தது. அதே நேரம் வர்ணமித்திரர் தலையை உயர்த்தி வானத்தை பார்த்து இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார். திடீர்னு ஒரு மருத்துவர் இவ்வளவு வலிமையானவர்களை திரட்டிக்கிட்டு நாகராணி வாசியை தேடி வர்றது சாதாரண விஷயம் இல்ல சமரா. அதுல ஏதோ ஒண்ணு மறைஞ்சிருக்கு. அது என்னன்னு தான் யோசிக்கணும். அதுதான், அவங்க நிச்சயமா தெய்வீக ஒளியத்தான் தேடுறாங்க. சொல்ல போனா சாண்டில்யனுக்கு இது எப்படி தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு கொஞ்சமும் புரியல. ஆனா இதை தவிர வேற எந்த காரணமும் இருக்குன்னு எனக்கு தோணல என்றார் வர்ணமித்திரர். அவரின் வார்த்தைகளை கேட்ட சமரனின் முகம் சட்டென்று மாறியது. அதே நேரத்தில் அவனது கை முஷ்டிகளும் தானாக இறுக ஆரம்பித்தன. சமரன் தெய்வீக ஒளியை பெற கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த ஒளியை சமரனிடமிருந்து பிடுங்க நினைக்கும் எவரும் எளிதில் அவனது எதிரி என்று மாறுவர். அப்படி இருக்கும்போது தெய்வீக ஒளியை தேடி விராட சாம்ராஜ்யத்தின் சக்தி வாய்ந்த மக்களை கூட்டிச் செல்லக்கூடிய அந்த மனிதர் மாத்திரைகளின் மன்னன் சாண்டில்யனாக இருந்தாலும் அவர் தனது எதிரிதான் என்று எண்ணிய சமரன் அதை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை. அப்போது கண்களில் வித்தியாசமான தைரியத்துடன் சமரன் தனது கருப்பு வாளை உயர்த்தி வர்ணமித்திரரிடம் காட்டி, குருவே, நாம கிளம்பலாம். அந்த மக்கள் இங்க வந்திருக்கிறது தெய்வீக ஒளியை பெறுவதற்கோ இல்ல வேற நோக்கத்திற்கோ. நாம நம்ம பயணத்தை விரைவா முடிக்கணும். ஒருவேளை உண்மையிலேயே சாண்டில்யனும் தெய்வீக ஒளியை தேடிதான் இங்க வந்திருக்காருன்னா எனக்கு சொந்தமான தெய்வீக ஒளியை பெற நான் என் கடைசி மூச்சு வர போராடுவேன் என்று உறுதியான குரலில் சொன்னான் சமரன். இந்த நேரத்தில் சமரனின் கண்களில் வித்தியாசமான பிரகாசம் தெரிந்தது. அதை பார்த்த குரு வர்ணமித்திரர் சிரித்துக் கொண்டே, அப்படின்னா சரி சமரா, எல்லாம் உன் இஷ்டம் போல என்று சொல்லிவிட்டு சட்டென மோதிரத்தின் உள்ளே திரும்பிச் சென்றார். உடனே சமரன் தனது கருப்பு நிற வாளை தனது சேமிப்பு வளையத்திற்குள் சொருகினான். அதைத் தொடர்ந்து தனது ஊதா நிற கழுகின் ரெக்கைகளை வெளியே எடுத்து அவற்றை வேகமாக விரிக்கத் தொடங்கினான். பின்னர் சிறகுகளை விரித்துக் கொண்டு காற்றில் எழுந்த சமரன் வானத்தில் ஜொலித்த பெரிய சந்திரனை பார்த்து, சிந்துவோட கட்சி இப்ப கூட்ட நெரிசல்ல சிக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சாண்டில்யனையும் மற்ற பலசாலிகளையும் இப்ப கடந்து போகணுமே. அது மட்டும் இல்ல, சிந்து தனது குழுவினரோட இருப்பார்னு எனக்கு தோணல. ஏன்னா அவர் நேரா பாலைவனத்தோட உட்புறத்திற்குள்ள போக வேண்டியது இருக்கும். அங்க நாகராணி வாசுகிக்கு சாண்டில்யனை பத்தியும் மற்றவர்களை பத்தியும் தெரிவிக்க வேண்டியிருக்கும். அதனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம அமைதியா கிளம்பலான்னு நினைக்கிறேன் என்று சொன்ன சமரன் புன்னகைக்கத் தொடங்கினான். அதைத் தொடர்ந்து அவன் மோதிரத்திற்குள் இருந்து வர்ணமித்திரரின் குரல் கேட்டது. ஆமா சமரா, உன் யோசனை ரொம்ப சரி. நாம் அப்படியே முன்னேறுவோம். அது மட்டும் இல்ல, நீ இதுல கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. ஏன்னா நான் உன் கூட தானே இருப்பேன். உன் சக்தியை மறைக்க நான் உனக்கு உதவி செய்றேன். அது மட்டும் இல்ல, இந்த இருண்ட இரவுல அந்த பகுதியில முன்னேற நமக்கு எளிதா இருக்கும்னு நினைக்கிறேன் என்றார். இதை கேட்ட சமரன் தலையை ஆட்டினான். பிறகு தன் சேமிப்பு வளையத்தில் இருந்த வலிமையை அதிகரிக்கும் மாத்திரையை எடுத்து சாப்பிட்டான். உடனே சமரன் தனது உடலில் மீண்டும் ஒரு புத்துணர்வை உணர்ந்தான். பின்னர் வேகமாக தனது சிறகுகளை அசைத்து நாகபுரத்தின் பெரிய குழுவை அணுக தயாரானான். சமரன் சுமார் அரை மணி நேரம் அதிவேகமாக காற்றில் பறந்து கொண்டிருந்தான். அதன் பிறகு அவன் ஒரு பெரிய கோட்டையை பார்த்தான். அதில் போதுமான வெளிச்சம் இருந்தது. ஆனால் எரியும் நெருப்பிலிருந்து நிச்சயமாக ஏதோ தவறு இருப்பதாக சமரன் புரிந்து கொண்டான். சமரன் அந்த கோட்டையை நெருங்கியதும் பல விசித்திரமான ஒலிகளை கேட்க ஆரம்பித்தான். அதைத் தொடர்ந்து மனதிற்குள் மகிழ்ச்சியான சமரன், அந்த சக்தி வாய்ந்த மக்கள் கூட்டம் இந்த பாதையில தான் முன்னேறி போயிருக்கணும் போல என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். இதை பற்றி யோசித்த சமரன் இறுதியாக அந்த கோட்டையின் மேலே வந்து அணியிருக்கும் பகுதியை சுற்றி பார்த்தபோது அங்குள்ள காட்சியை கண்டு திடீரென்று மிகவும் பதட்டமடைந்தான். சமரன் அங்கு பார்த்தது என்ன? சமரன் மாத்திரைகளின் ராஜாவான சாண்டில்யனிடம் சண்டை போட வேண்டி வருமா? தெய்வீக ஒளியை பெறப்போவது சமரனா சாண்டில்யனா? மேலும் தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க போர் கண்ட சிங்கம். சம்பவத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் FM டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்கள் போர் கண்ட சிங்கம்.